வெல்கம் டு டெய்லர் கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். பேக் வந்து போட் நெக்கு, ஃப்ரண்ட் வந்து நார்மல் நெக். பிரின்சஸ் கட் போட்டு எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட்டிங்கான மெஷர்மெண்ட்டு, அதாவது பேக்கு போட்டு ஃப்ரண்ட்டு வந்து நார்மல், அந்த கட்டிங் தான் போட போகிறோம் வித் பிரின்சஸ் கட்டோட. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13.5, அப்பர் செஸ்ட் 33, மிடில் செஸ்ட் 34, ஹிப்பு வந்து 24. இது ஒரு மீடியம் பாடி தான், அதாவது சின்ன பாடி தான் இது. பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 9.5, ஷோல்ட்ரு 14.5, ஆம் 16.25, ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 6க்கு 10.5 சுற்றளவு. ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் வந்து 9. கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கட்டிங் எப்படி போடுறதுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போட்டு 1/2 இன்ச்சில் 2 கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஹைட்டு வந்து 13.5 அப்படியே மார்க் பண்ணிட்டு இதிலிருந்து 1/2 இன்ச்சு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டு ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 14.5 ஒரு 14 வச்சுக்கலாம். 1/2 இன்ச் கம்மி பண்ணிடலாம், ஏன்னா போட் நெக் தான். அதுவுமே ஒவ்வொரு பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷோல்ட்ரு வந்து கம்மி பண்ணணும். இன்னும் லீனாக இருந்தாங்கன்னா நீங்கள் 1 இன்ச் கூட கம்மி பண்ணலாம். இதே ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்ட்ரு கம்மி பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி நெக்கு வந்து நம்ம எவ்வளோ இறக்குறங்கிறத பொறுத்து தான். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். கால் ஷோல்ட்ரு வந்து ஒரு 2.5 வச்சுருக்கேன். 2.5 ரெடி. இது கட்டிங்க்கு, ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது வந்து பேக் நெக் 9, கீழே இறக்கம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். 3 + 6 இருக்குது, ஓகேவா? இப்போ இதை வந்து அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நெக்கோட இறக்கம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு சும்மா மைல்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த லைனில் வந்து நம்ம ஆம் எடுக்கக்கூடாது. இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு புள்ளி அந்த அளவுக்கு லைட்டாக கிராஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணிடணும். கிராஸ் பண்ணிட்டு ஒரு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்ராச்மெண்ட் மார்க் தான் இது, ரெடி மார்க்லாம் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பாடியை வந்து போட்டுடலாம். பாடி அளவு எவ்வளோ? 33. பேக்கு போட்டு ஃப்ரண்ட்டு நார்மல் அப்படின்னா 1 இன்ச் ஆட் பண்ணக்கூடாது, 1.5 to 2 இன்ச் ஆட் பண்ணணும், பாடி சைஸை பொறுத்து. இப்போ இது சின்ன பாடி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 33, 34, 34.5. நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணிட்டேன். 1.5 இன்ச்சு, அதாவது பாடியோட மெஷர்மெண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆக பிரித்து தான் இங்கே வைக்கணும். நீங்கள் இங்கேயே 34, 33 வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் 1.5 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து பெருசாக போயிடும். எவ்வளோ வரும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 45 பாடிக்கிட்ட வந்துடும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. டோட்டல் பாடியில் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணி இங்கே வச்சிடணும். அவ்வளோதான். இங்கே மார்க் வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து 24. 24 4ஆக பிரித்தா 6, 24.1, சாரி 6.1, 6.1 வச்சிங்கன்னா 24 ஹிப்பு. இதிலிருந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு. இது சென்டர் எவ்வளோ வருது? 7 இன்ச், 7.1 வருது. 3 வச்சுக்கோங்க சென்டர் டாட் பிரிக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து இடுப்பளவு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு டாட்டுக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. ஆமுக்கு வந்து சும்மா ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு ஆம் எவ்வளோ சொன்னேன்? 16.25. இதிலிருந்து 1/2 இன்ச் லைட்டாக கிராஸ் வரணும். போட் நெக்குக்கெலாம், போட் நெக்கு, க்ளோஸ் நெக்குக்கெலாம் இந்த மாதிரி 1/2 இன்ச் கிராஸ் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதிலிருந்து தான் ரெடி அளவு வைக்கணும். வைக்கும்போது எவ்வளோ வருது? 7.25 தான் வருது. 7.25னா 15 தான் ஆம் வருது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து அப்ராச்மெண்ட்டாக போடுறது தான். இதிலிருந்து இப்போ நான் கீழே இறக்குவேன். கீழே இறக்கி ரவுண்டு போட்டுப்பேன். இப்போ மெஷர்மெண்ட்டு செக் பண்ணுவோம். 8.1 வருது. 8.1, 8.25 இருந்தாலும் தப்பு இல்லை. ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ 8.25 வச்சுக்குவோம். 8.25 நமக்கு ரெடி வந்துருச்சு. 16 வந்துருச்சு, ஓகே. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து பாடி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், ஏன்னா இந்த கிராஸ் வர்றதுனால. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக பாடி வந்து ஒரு புள்ளி வெளியே, ஓகேவா? நேராக வந்துருச்சா? அவ்வளோதான். அந்த ஒரு புள்ளி வெளியே
ஏன்னா நீங்கள் இங்கிருந்தே போட்டிங்க அப்படின்னா இப்போ இடுப்பு சைஸ் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கம்மி, அதனால் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து உள்ளே வருது. இதே நார்மலாக இந்த சைஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெருசாக கிராஸ் வராது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் ஆக தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இதில் ஒரு புள்ளி அப்படின்னா 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு டைட் ஆயிரும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஆமும் கரெக்டாக வந்துருச்சு, எல்லாமே மார்க் கரெக்டாக பண்ணிட்டோம். 24.5 இடுப்பளவு மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லா இடத்துலையும் அர்க்காத் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரெகுலர் தான். டாட்டுக்கு வந்து ஊசி குத்து போட்டுருங்க. போட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இதை எடுத்து இந்த அளவுக்கு கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச் ஒரு புள்ளி அளவுக்கு கேப் விட்டு இதை வந்து இப்படி எடுத்து பாருங்கள். இந்த கட்டிங் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வரக்கூடாது. நமக்கு எங்கே வருது, இங்கே வருது. ஓகே, அப்போ வந்து கட்டிங் வந்து வராது. இதை அப்படியே போட்டு இது வந்து ஒரு இன்ச் அளவுக்கு கிராஸ் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டு சென்டருமே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அப்படியே கட் பண்ணிடுவேன். அப்படியே கட் பண்ணால் உங்களுக்கு புரியாது, அதனால் நான் ஒரு லைன் போட்டேன். ஒரு லைன் போட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிடணும். இந்த ரவுண்டை வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணி கட் பண்ணிடணும். இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. ட்ராயிங் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி பேக்கை போட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு கழுத்துக்கு வந்து அர்க்காத் போட்டுருங்க. நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை ஒட்டி லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைன் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட டீப் வரையும் வந்துடணும். இப்போ 7 இன்ச் அப்படின்னா 7 இன்ச்சு இவ்வளோ வருதா, இது வரையுமே நீங்கள் நேராகவே கட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி பிசுறு கொடுக்கணும். ஏன்னா இது ரெடி, பிசுருக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து விடணும். அந்த துணி வந்து நீங்கள் அப்படி தான் கொடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணுறேன். நேராக கட் பண்ணி இங்கேருந்து அப்படியே லைட்டாக கிராஸ் போயிடுவேன். பிடிக்கிற அளவுக்கு கிராஸ் போயிடுவேன். அவ்வளோதான், தெரியுது உங்களுக்கு? பிடிக்கிற அளவுக்கு கிராஸ் போயிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து பேக்கு, இது வந்து பிடிக்கிற அளவுக்கு கிராஸ். கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லூஸ் விழுகும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா லூஸ் விழுகாது. இப்போ இந்த கிராஸையும் அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த ஆமோட சென்டர் இருக்குல்ல, இந்த ஆமோட சென்டரில் ஒரு மார்க், அதே கீழே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம பிரின்சஸ் கட்டை வந்து கொண்டு வருவோம். இப்போ பேக்கை எடுத்து வச்சுட்டு பாயிண்ட் வந்து 9.5 ரெடி அளவில் வச்சுக்கோங்க. ரெடி அளவில் வச்சு 9.5 ஒரு மார்க் போட்டாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 33 34 பார்த்தீங்கன்னா 3.25 ரெடி இருந்ததுன்னா போதும். 3.25 ரெடி இருந்ததுன்னா போதும் பிரின்சஸ் கட்டுக்கு. இப்போ நான் வந்து பிடிக்கிற அளவு இங்கே இருக்குது, பிடிக்கிற அளவுலேருந்து 3.25 ஒரு மார்க் போட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஷேப் எடுக்கணும். கீழேயும் வந்து அதே 3.25 ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டு இந்த டிராயிங் வந்து அப்படியே வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து பிரின்சஸ் கட்டோட ரவுண்டு. இதை வந்து ஒரு 1/2 இன்ச் பிடிக்கிற அளவு விட்டு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கட் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து பேப்பரில் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு சைடில் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து இந்த ரவுண்டை வந்து அப்படியே இந்த அர்க்காத்தில் ஒரு வி மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த ரவுண்டை வந்து அப்படியே மார்க் பண்ணுங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஒரு லைனு கீழே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு இதை வந்து அந்த மார்க்லேயே அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அர்க்காத்து, சென்டரில் ஒரு அர்க்காத்து போட்டுட்டு இது நான் ஏற்கனவே ஒரு பிரின்சஸ் கட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நார்மல் கப் சைஸ்னால் இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணுங்க அப்படின்னா 1, கொஞ்சம் 2, 1.5, அப்புறம் 2,
அப்புறம் 2.5. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஷேப்பை வந்து எந்த அளவுக்கு இப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கப் சைஸ் வந்து வரும். புரியுது உங்களுக்கு? அவ்வளோதான். இந்த ஷேப் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஷேப் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கப் சைஸ் வந்து இந்த ரவுண்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து கப் சைஸ் வந்து வரும். இப்போ இது வந்து மீடியம் சைஸ். இந்த அளவுக்கு வந்து நம்ம கப்போட ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா கப் சைஸ் வந்து பெருசாகும். அதே மாதிரி இந்த இறக்கம் இருக்குல்ல, இந்த கிராஸுமே அந்த அளவுக்கு வந்து நம்ம இறக்கணும். இப்படி கப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் இறக்கலாம். 1 இன்ச்சு, 1.25, 1.5 அந்த மாதிரி வந்து இறக்கணும். ஏன்னா இது ரெண்டும் அந்த அளவுக்கு லோவாக இறங்குச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கப் சைஸ் இது ஃபிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக மேலே ஏறி செட் ஆகும். இப்போ இந்த சைஸுக்கு வந்து நம்ம மீடியமாக தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா இது மீடியம் சைஸ் தான். இந்த இடத்துல லைட்டாக ஒரு ரவுண்ட் கட் பண்ணிடலாம். அந்த மார்க் அப்படியே போட்டு இந்த இடத்துல ஒரு அட்டாச் போட்டுருங்க. அப்போ தான் இந்த இடம் வந்து லூஸ் விழுகாது. இதை நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னா, இப்போ நார்மலாக சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து தேவைப்படாது, ஓரளவு கப் சைஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செஸ்ட்டுக்கு மேலே அந்த ஆமுக்கிட்டேருந்து வர இடம் வந்து லூஸ் விழுகாது, ஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷேப். இப்போ வந்து இதை நம்ம இதை வச்சு பார்ப்போம். தெரியுது? இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான். இப்போ ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.25 to 3 கிடைக்கும். 2.25 to 3 கிடைக்கும். இது வந்து மீடியம் சைஸ் தான். ஏன்னா இப்போ 33 இன்ச்சு 34 இன்ச்சு பாடிக்கு வந்து இது ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க, பேக்கில் போட்டுருங்க. பேக்கோட சைடை வந்து அப்படியே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த சைடு தட்டை வந்து எடுத்து இந்த அர்க்காத்து இருக்குல்ல, இந்த அர்க்காத்து வந்து பிசுறும் கீழேயும் பிசுறும் டச் ஆகும். டச் பண்ணி அப்படியே வச்சுருங்க. வச்சு சுற்றி இருக்கிற இந்த பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே வந்து இந்த ஸ்டிச்சிங் பிடிக்கிற இடம் வரையும் நேராக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணி ஃப்ரண்ட் பீஸுக்கும் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கணும். தெரியுது உங்களுக்கு? ஃப்ரண்ட் பீஸ் வந்து கீழே இருக்கும், சைடு தட்டு வந்து மேலே இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து இப்போ நமக்கு தேவைப்படுறது இவ்வளோ தான். இந்த பீஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வந்து நம்ம துணியில் கட் பண்ணோம்னா துணி வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். இப்போ பேப்பரில் கட் பண்ணிட்டோம்னா சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட நம்ம வேறு பேப்பர் வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் லைனிங்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா லைனிங் வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் இதை அப்படியே கரெக்டாக செட் பண்ணிடுங்க. சைடில் செட் பண்ணிட்டு கீழே ஒரு அர்க்காத், இதில் ஒரு அர்க்காத். இந்த ஆமை வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி குறைஞ்சி எடுத்துருங்க. போட் நெக் அப்படின்னா நீங்கள் மேலே வரையுமே கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் செஸ்ட்டுக்கிட்ட விழுகிற லூஸ் வந்து விழுகாது. மேலே வரையுமே ஷோல்டர் வரையுமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு லூஸ் விழுகாது. இதை நீங்கள் கட் பண்ண மாட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் அடிச்சிடும், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. இப்போது சைடு தட்டும் ரெடி, பிரின்சஸ் கட்டு, பேக் எல்லாமே ரெடி. இந்த பீஸை பார்த்தீங்கன்னா லைனிங்கில் கிராஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் போட்டு ஏதோ ஒரு பக்கம் கிராஸ் போட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். அதில் பிரின்சஸ் கட் வந்து சைடு தட்டும் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். பீஸை வந்து இப்படி நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சில் 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டு ஸ்லீவோட ஹைட்டு வந்து 6, 6, 6.5 கட்டிங்க்கு 3.5 இன்ச்சு இறக்கி ஒரு லைன் மார்க் போட்டுக்கோங்க. 8.25 ரெடி இருக்குது. 16 வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இதிலிருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு கீழே சுற்றளவு எவ்வளோ? 10.5, 5.25, 10 2 பிரித்து 5.25, 5.25 ஒரு மார்க். அவ்வளோதான். இப்போ மார்க்லாம் போட்டாச்சு. இந்த ரவுண்டு மட்டும் வரைஞ்சிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு பேக் பீஸ் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கணும். பேக் தட்டு எடுத்து 1/2 இன்ச் நம்ம தையல் பிடிப்போம்ல, அந்த 1/2 இன்ச்சை மேலே விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து
இப்படி வந்து ரவுண்டு செட் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு கரெக்டாக வருதா? நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து காலஞ்சு வெளியே இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி காலஞ்சு வெளியே இருக்குது. அர்க்காத்து வந்து இங்கே இருக்குது. அப்போ ஸ்லீவு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அர்க்காத் அடையாளத்துக்கு. ஸ்லீவோட லூஸ் வந்து 10.5. ஓகே, ஸ்லீவு முடிஞ்சுது. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து போட் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது கால் ஷோல்டர் 2.5ங்கிறது வந்து நார்மலு. இதே வந்து உங்களுக்கு 2 இன்ச் வேணும்னா இந்த இடத்துல அப்படியே நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே போகலாம். ஷோல்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. இந்த கழுத்தை தான் நீங்கள் டீப் பண்ணணும். இந்த கழுத்தை நீங்கள் எந்த அளவுக்கு டீப் பண்ணி ரவுண்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டீப்பாக வரும் போட் நெக்குக்கு. க்ளோஸ் நெக்காக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் இங்கிருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் ஒரு மார்க் பண்ணி இந்த ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா இது க்ளோஸ் நெக். இதிலிருந்து நீங்கள் இறக்கம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 இன்ச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த இறக்கம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் க்ளோஸ் நெக்குக்கு. க்ளோஸ் நெக் இப்படி வரும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து இந்த பாட் நெக் மாதிரி கேட்பாங்க. ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஷேப் கேட்பாங்க. மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 3 இன்ச் மார்க் பண்ணுறோம். நெக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு டீப்னு வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு டீப். 7 இன்ச் டீப்பில் வந்து லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து ரவுண்டு வந்து கேட்பாங்க. இது இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கிற மார்க் தான். இது வந்து நீங்கள் க்ளோஸ் நெக்காக இருந்துச்சுன்னா பேக்கை க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஷேப் வந்து வரும். பேக்கை நீங்கள் போட் நெக் மாதிரி அகலமாக வச்சிட்டிங்கன்னா இந்த ஷேப் இழுத்திங்கன்னா இந்த ஏரியா வந்து கம்மியாயிடும். இந்த ஏரியா கம்மியாச்சுன்னா உங்களுக்கு இன்னர்லாம் கம்பல்சரி தெரியும். இது வந்து ஒரு 2.25 வந்து ஒரு 2 to 2.25 உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இல்லைன்னா அப்புறம் இன்னர் வந்து வெளியே தெரியும் செய்யும். அதனால் வந்து பேக் க்ளோஸ் வச்சு இந்த ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ போட் நெக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெக் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ இதில் நான் போட் நெக்கோட அளவு அப்படியே மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு, இந்த நெக்குக்கு வந்து நீங்கள் இந்த மார்க்கே போதும். தெரியுதா? இந்த நெக்குக்கு வந்து இந்த மார்க்கே போதும். கால் ஷோல்டர் 2 இருந்ததுன்னா போதும். ஏன்னா அதுலேருந்து நம்ம வெளியே தான் தள்ளுவோம். இது உள்ளே போய் தான் வரும், கரெக்டாக போயிடும். இதுக்கு வந்து நீங்கள் நேராக தான் போகணும். இது நீங்கள் க்ளோஸ் வச்சு போட்டிங்கன்னா ஷேப் வந்து மாறிடும். இது வந்து நேராக வராது. அது மாதிரி உங்களோட நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டரை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணவே கூடாது. ஷோல்டர் என்ன இருக்கோ அதுதான். நீங்கள் நெக்கு டீப்பாக வேணும்னா இந்த பக்கம் தள்ளிக்கோங்க, கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த பக்கம் தள்ளிக்கோங்க. அவ்வளோதான், உள்ளே தள்ளிக்கோங்க. இது மட்டும்தான் நெக்கோட டீட்டெயிலு. இப்போ இதுக்கு நம்ம என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து டார் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 6.5 ஒரு மார்க் பண்ணி இந்த ஷேப் தான் வந்து இப்போ நான் கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இது கட் பண்ணிடுச்சு. இதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று கேட்டிருக்காங்க. ஒரு நெக் பேட்டர்ன் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபஸ்ட்டு போட் நெக்கோட ரவுண்டு வரைஞ்சாச்சு. இதிலிருந்து இதுதான் வந்து நெக்கோட டீப்பு. இப்போ இதிலிருந்து எப்படி வேணும் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஷேப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கேலப் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த ஷேப் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு சும்மா வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஆனால் நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா இது வந்து அப்படியே கேன்வாஸ் வெட்டிடுவோம். இந்த ரவுண்டை வந்து அப்படியே கேன்வாஸ் வெட்டி வச்சு அந்த கேன்வாஸுக்கு மேலே தையல் போட்டு திருப்பினோம்னா இந்த ஸ்கேலப் வந்து அழகாக வந்துடும். இந்த இடத்துல ஓப்பன் வந்துடும், அந்த இடத்துல லூப் வச்சு பட்டன் வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ பேக் நெக் வந்து வரைஞ்சி காட்டிட்டேன். இது எப்படி தைப்போங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பிரின்சஸ் கட்டு, பேக்கு போட்டு, ஃப்ரண்ட்டு நார்மலு எப்படி கட் பண்ணுங்கிறது இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, கட்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிரின்சஸ் கட்டு வந்து எப்படி ப்ராப்பராக கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். அதாவது பேக்கில் போட்டு, ஃப்ரண்ட்டில் நார்மலு, இதுலேயே வந்து க்ளோஸ் வச்சா எப்படி கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு எப்படி ஒய்டு பண்ணணும், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா
நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுவேன். இன்னும் நிறையா வந்து கட்டிங் கேட்டிருக்கிறீங்க, டீப் நெக்கு, பேக் ஹூக்கு, பேக் ஓப்பனில் நார்மலு, இது மாதிரி நிறையா கேட்டிருக்கிறீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வந்து டெய்லர் கிங் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.